பல சமயத்துல கண்ணுக்கு காண்கிற மனிதர்கள் செய்கிற உதவியை கூட நம்ம மறந்து போய் விடுகிறோம். ஆனால் கண்ணுக்கு தெரியாம தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார், எத்தனையோ உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர் கண்ணுக்கு காணாமல் இருந்து செய்கிறதுனால நாம் அந்த காரியங்களை குறித்து நினைக்கிறதும் இல்லை, கர்த்தரிடத்திலே நன்றி பாராட்டுவதும் இல்லை. சில காரியங்கள் நீங்க அறியாமலே எவ்வளவு நல்லது செய்றார் பாருங்க. ஒரு சமயம் ஒரு தேவ ஊழியர், அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தேவ ஊழியர், உலக பிரசித்தி பெற்ற ஒரு தேவ ஊழியர், அவர் தம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு மன சோர்வு அவருக்கு உண்டானது. தினம் காலையில் எந்திரிக்கிறோம், சர்ச்சுக்கு போறோம், ஊழியத்துக்கு போறோம், பிரசங்கம் பண்றோம், ஏதோ புஸ்தகம் எழுதுகிறோம், என்ன வாழ்க்கை, கர்த்தர் நமக்கு என்ன விசேஷமா கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு மனசோர்வு. மனசோர்வு எல்லாருக்கும் வரும், எனக்கு வந்திருக்கு, உங்களுக்கு வரும், எல்லாருக்குமே வரும். ஆனால் அவருக்கு அந்த மனசோர்வு ரொம்ப அதிகமா ஒரு நாள் இரவிலே கர்த்தருடைய பாதத்துல ஜெபிக்கணும், கொஞ்சம் தியானிக்கணும், தேவனை துதிக்கணும், அவருக்கு ரொம்ப சோர்வா இருந்தது. அப்படியே படுத்து கொண்டார். அதிகாலை நேரம் எழுந்திருக்கணும், ஜெபிப்பதற்கு ஒரு சோம்பல். ஏன்னா உள்ளத்துல இனம் புரியாத ஒரு வெறுமை, அவருடைய இருதயத்து ஒரு மனச்சோர்வு அவரை ஆட்கொண்டிருக்கிறது. அப்ப அப்படியே படுத்திருக்கிறார். கர்த்தர் மெல்ல அவரை தட்டி எழுப்புவதை போல ஒரு அமர்ந்த சப்தம் அவருடைய இருதயத்துக்குள்ள கேட்குது, எழுந்து என்னை துதி என்றார். அப்ப இவர் சொன்னாராம், ஆண்டவரை எதற்காக நான் துதிப்பது, எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி எல்லாம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு சோர்வா இருக்குதுன்னு சொன்னார். கர்த்தர் சொன்னாராம், உன்னுடைய வலது காலை அப்படியே ஆட்டிப்பாருன்னு சொன்னாராம். பயந்துட்டார் இவர். பூச்சு, கால் பூச்சு போல இருக்கு அப்படின்னு கால் அசைச்சு பார்த்திருக்கிறார். கால் பாதத்தை மாத்திரம், ஏன்னா கட்டில படுத்திருக்கிறாருல, பாதத்தை மாத்திரம் அசைச்சு பாருன்னு சொன்னாராம். பாதத்தை அசைச்சு பார்த்திருக்கிறார், ஒன்னும் வித்தியாசம் தெரியல, அசைத ஆண்டவரேன்னு சொன்னாராம். அப்ப கர்த்தர் சொன்னாராம், கால் பாதத்தை அசைக்க முடியாம எத்தனை பேர் நடக்க முடியாம ஆஸ்பத்திரியில படுத்திருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? உன் கால் அசைகிறது அல்லவா, அதற்காக துதி என்றாராம். அடுத்து சொன்னாராம், உன்னுடைய கை கட்டை விரலை அசைத்து பார் என்றாராம். கை கட்டை விரலை அசைத்து பார்த்தார். அசைத ஆண்டவர் என்றார். இதை அசைக்க முடியாம வலியில வேதனையில தினம் துடித்து கொண்டிருக்கிற எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறாங்க, உன்னுடைய விரல் அசைகிறதே, ஏன் அதற்காக துதிக்க கூடாது என்றாராம். உடனே இவர் நன்றாக விளங்கி கொண்டார். ஆண்டவரே போதும், நானே துதிக்கிறேன் என்று சொல்லி முழங்கால் படியிட்டு அவருக்கு கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைச்சு பார்த்தா அப்பதான் அது எவ்வளவு கோடிக்கணக்கான நன்மைகள் தம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக உணர்ந்து கொண்டாராம். நம்ம பல சமயங்கள் அப்படித்தான், நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் நிதானிச்சு பார்க்காம நம்ம இருக்கிறதும், நடக்கிறது எல்லாமே ஏதோ நம்மாலதான் நடக்கிறது என்பதை போலவும் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறதுனால்தான் கர்த்தருக்கு நன்றி சொல்ல மறந்து போய் விடுகிறோம். உங்களுடைய திறமையில எதுவுமே நடப்பதில்லை. நீங்கள் ஒரு துறையில ரொம்ப திறமை உள்ளவர்களாக இருந்தால் எந்த நேரம் வேண்டுமானாலும் அந்த இடத்துல நீங்கள் சறுக்க நேரிடலாம். அது உங்களால உண்டானதல்ல, அது தேவனால் உண்டானது. ஒரு தாளந்து இருக்கும், அது தேவனால் உண்டானது. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு அசைவுக்கும் ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும். அதிகாலை நேரத்துல கர்த்தருடைய பாதத்திலே நீங்கள் காத்திருக்கும் போது கர்த்தர் செய்த நன்மைகளை முதல்ல நினைவுக்கு கொண்டு வாங்க. எவ்வளவு காரியம் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார் பாருங்க. நம்ம சாதாரணமாய் செய்கிறோம் என்று நினைக்கிற காரியங்கள் எல்லாம் தேவனால எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். ஒரு உணவை எடுத்து நீங்க பிட்டு வாயில போட்டு சாப்பிட்டது உள்ள இறங்குறதுக்குள்ள எத்தனை ப்ராசஸிங் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் உண்ட உணவு உங்கள் வயிற்றுக்கு போய் செரிமானம் ஆகிற வரைக்கும் அதற்குள்ள எத்தனை நூற்றுக்கணக்கான ப்ராசஸிங் நடக்குது தெரியுமா? அதெல்லாம் சீராக நடக்கிறத நினைச்சு பாருங்க. உங்களுக்கு அது ரொட்டீன் லைஃப்ல இருக்கிறதுனால அதனுடைய முக்கியத்துவம் என்னது என்பதை நமக்கு அறிந்து கொள்ள முடியாம போயிடும். சில சமயங்கள்ல வியாதிப்படும் போதுதான் ஒரு அரை இட்லி கூட சாப்பிட முடியல, ஒரு சின்ன துண்டு ரொட்டி சாப்பிட முடியல என்று வரும்பொழுதுதான் தேவன் நமக்கு இது வரைக்கும் என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை விளங்கி கொள்ள முடிகிறது. ஏன் அது வரைக்கும் நம்ம போகணும்? ஒவ்வொரு நாளும் தேவன் செய்த நன்மைகளை நினைவுக்கு கொண்டு வரணும். நன்றி உள்ளவர்களாக இருங்கள். மனிதர்களிடத்திலும் நன்றி உள்ளவர்களாக இருங்க. ஒருவர் உங்களுக்கு ஒரு நன்மை செய்தால் அதை மறக்கவே மறக்காதீங்க. எப்பவும் அவர் செய்தது சின்ன உதவியாத்தான் இருக்கும். என் வாழ்க்கையில நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். பல சமயத்துல சொல்ல, ஐயோ மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். உங்களுக்கு அவர்கள் செய்த உதவி, நீங்கள் பட்ட கஷ்டத்துல
வேதனையில, துன்பத்துல, துயரத்துல, நீங்கள் செய்த எல்லா விதமான காரியங்கள்ல நீங்கள் வழியறியாம திகைத்திருந்த போது கை கொடுத்து தூக்கி விட்டாங்களே, அவங்களுக்கு நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். சபைக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். நம்ம உட்கார்ந்துட்டு பல பேச்சு பேசுவோம், பாஸ்டர் அப்படி, பாஸ்டர் இப்படி, பாஸ்டர் அப்படின்னு. கர்த்தர் உங்களை நடத்துறதுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு போதகரை தந்திருக்கிறாரே, அது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் பாருங்க. உங்களை பற்றி கவலைப்படுவதற்கு ஒருவர் இருக்கிறார் மனுஷன்ல என்று நாம் அறியும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு சபை, ஒரு பக்கத்துல ஒரு 100 பேர் என் கூட இருக்கிறாங்க என்பது ஒரு சந்தோஷம் தானே. நம்ம தனித்து விடப்படவில்லையே, கர்த்தரோடு கூட ஒரு ஐக்கியம் இருக்கு. எல்லாவற்றுக்கும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். மனிதர்களிடத்திலும் சரி, தேவனிடத்திலும் சரி. கண்ணுக்கு தெரிகிற மனிதர்களிடத்துல நன்றி உள்ளவர்களா இல்லாத பட்சத்துல கண்ணுக்கு தெரியாத தேவன் செய்த நன்மைக்கு நாம் எப்படி நன்றி உள்ளவர்களாக இருக்க முடியும்? அதனால நன்றி உணர்ச்சியை நீங்கள் வளர்த்து கொள்ளணும். ஒரு சின்ன உதவி பெற்றால் கூட அந்த நன்றி என்கிற அந்த உணர்வு நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். அதைத்தான் நமக்கு ஒரு பிரதானமான ஆலோசனையாக சொல்றாங்க. இது இந்த கடைசி காலத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவை.